அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, நான் துபாயில் பணிபுரிகிறேன். எனக்கு எதிர்வரும் திங்கட்கிழமை மெடிக்கல் உள்ளது. நான் நோன்பு வைப்பது கூடுமா அல்லது கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய சந்தேகம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, மெடிக்கல் பண்றதுக்கு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. சோ நோன்பு வச்ச நிலையில இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எடுக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இதற்குண்டான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நோன்பு வச்ச நிலையில நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய நோன்பு முறியுமா முறியாதா, இல்ல நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அமையுது அப்படிங்கும் போது நம்ம நோன்பை விட்டுறலாமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நிச்சயமாக நோன்பு வச்ச நிலையில பிளட் டெஸ்ட் எடுக்கிறது கூடும். இது பொதுவாக நம்மளுடைய நோன்பை முறிக்காது. ஏன் முறிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, பிளட் டெஸ்ட் எடுக்கும் பொழுது நம்மளுடைய உடல்ல இருந்து சிறிதளவு ரத்தம் மட்டும் தான் எடுக்கப்படுது. இது மூலியமா நம்மளுக்கு எந்த ஒரு ஃபுட்டோ, அது சாலிட் ஃபுட்டோ லிக்விட் ஃபுட்டோ எதுவுமே நம்மளுடைய உடம்புக்குள்ள போகல. நம்ம உடம்புல இருந்து தான் அந்த சிறிதளவு ரத்தம் வெளியாகுது. சோ இந்த ஒரு காரணத்தினால நார்மலாவே நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே உட்கொள்ளும் போதுதான் நம்மளுடைய நோன்பு முறியும். நம்மளுடைய உடம்புல இருந்து எந்த ஒரு விஷயம் வெளியானாலோ, ஒரு எச்சியோ இல்ல அந்த சளி இந்த மாதிரி எது வெளியானாலும் நம்மளுடைய நோன்பு முறியாது. ஆனா நம்ம வாய் நிறைய நம்ம வாந்தி எடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அதுல நோன்பு முறியும். அதுக்கு மட்டும்தான் அந்த விதிவிலக்கு உண்டு. மத்தபடி நம்மளுடைய ஒரு மெடிக்கலுக்காகவோ ஒரு எமர்ஜென்சிக்காகவோ நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கணுங்கிற சிச்சுவேஷன் வருது அப்படின்னாக்கா அதுக்காக நம்ம நோன்பை விடணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுனால நம்மளுக்கு அந்த கொஞ்சம் பிளட் கொடுக்கறதுனால நமக்கு எந்த ஒரு சோர்வோ, எந்த ஒரு மயக்கம், எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாது. அதுக்கும் நோன்புக்கும் சம்பந்தம் இருக்காது. நோன்பை அது பாதிக்காது. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு காரணத்தை வச்சு நம்ம நோன்பை விடணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியம் கிடையாது. இன்கேஸ் நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சி நம்ம நோன்பை முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணுங்கிற சான்சஸ் இருக்குது அப்படின்னாக்கா சோ அந்த மாதிரி நம்ம நேரத்தை அரேஞ்ச் பண்ணிக்கிறது தப்பு இல்ல. ஆனா இன்கேஸ் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கல, நம்மளுக்கு அந்த நோன்பு வச்சிருக்க டைமிங்ல தான் எமர்ஜென்சியா எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வருதுனாக்கா அதுக்காக நம்ம நோன்பை விடணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தாராளமாக நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கலாம். அது நிச்சயமாக நோன்பை முறிக்காது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நம்மளோட போகாம மற்றவர்களுக்கும் தெரிஞ்சிச்சுனாக்கா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் இல்லையா? அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, நோன்பு வைத்திருக்க நேரத்துல ஐ டிராப்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. சோ அதற்குண்டான விளக்கத்தை பற்றி இப்ப பார்க்கலாம். நோன்பு வைத்திருக்கும் பொழுது ஐ டிராப்ஸ் அதாவது கண் மருந்து பயன்படுத்தலாமா என்றால், கண் மருந்து மட்டும் இல்ல, ஐ டிராப்ஸ், இயர் டிராப்ஸ், நேசல் டிராப்ஸ் எதுவாக இருந்தாலும் பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்துப்படி இது நம்மளுடைய நோன்பை முறிக்காது. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, கண் வழியாக நம்ம போடக்கூடிய மருந்து நேராக நம்மளுடைய வயிற்றுக்குள்ள ஒரு சாலிட் ஃபுட்டாவோ இல்ல ஒரு லிக்விட் ஃபுட் அந்த மாதிரியான ஒரு நோக்கத்துல அது நம்மளுடைய வயிற்றுக்குள்ள நேரா போகல. அது எப்படி நம்ம உணவு சாப்பிட்டோம்னாக்கா அது நம்மளுக்கு சக்தியை கொடுக்கும்போ, நம்மளுடைய பசியை போக்குமோ, அந்த மாதிரி இந்த டிராப்ஸுக்கு எந்த ஒரு சக்தியுமே கிடையாது. அது நம்மளுடைய பசியை போக்காது. சோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால நம்ம போடக்கூடிய டிராப்ஸ் நம்மளுடைய நோன்பை முறிக்காது. இன்னொரு சந்தேகம் நமக்கு இருக்கும், இப்ப நம்ம இந்த டிராப்ஸ் போடும் பொழுது அந்த டிராப்ஸ் நம்மளுடைய தொண்டைக்குள்ள அந்த சுவையுடைய உணர்வை நம்மளுக்கு கொடுக்கும். சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னன்னு பார்த்தோம்னாக்கா இதுவுமே நோன்பை முறிக்காது. சோ இந்த மாதிரி நம்மளுடைய மருந்து தொண்டைக்குள்ள இறங்குது அப்படிங்கறத நம்ம உணரும் பொழுது இதை நம்ம எப்படி தவிர்த்துக்கலாம்னாக்கா, இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு சொட்டு மருந்து போட்ட பிறகு நம்மளுடைய கண்ணின் உட்புற ஓரத்தில் அதாவது மூக்குக்கு பக்கத்துல சிறிது நேரம் நம்ம அழுத்தி பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த மருந்து தொண்டைக்குள் செல்வதை நம்ம தவிர்க்கலாம். தொண்டையில மருந்துடைய சுவை தெரிந்தால் நோன்பு முறியாது. இருந்தாலும் எச்சில் துப்புறது நல்லது. மேக்சிமம் நம்மளுக்கு அவாய்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய நோன்பு திறந்த பிறகு இஃப்தாருக்கு பிறகு நம்ம போட்டுக்கலாம். இல்ல தவிர்க்கவே முடியல, கட்டாயம் நம்ம அதை டிராப்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுனாக்கா இதை காரணமாக கொண்டு நமக்கு ஒரு கிடைச்ச வாய்ப்பான அந்த நோன்பை நம்ம முறிச்சுக்க கூடாது, நம்ம நோன்பு வைக்காம இருக்க கூடாது. சோ நம்ம நோன்பு வைத்த நிலையில இந்த மாதிரியான டிராப்ஸ் நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளுடைய நோன்பை முறிக்காது. அதனால நம்ம தாராளமாக நம்ம நோன்பை கண்டினியூ பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னாக்கா அது மத்தவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்குண்டான விளக்கத்தை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.